அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 13ஆம் தேதி பௌர்ணமி நிகழ்கிறதுங்க. பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே விரத வழிபாட்டிற்கு, இறை வழிபாட்டிற்கு, பரிகாரங்களுக்கு, சத்யநாராயண பூஜைக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் உகந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பௌர்ணமியில் விரதம் இருந்தாலே நமக்கு பல கோடி நன்மைகள் உடனுக்குடன் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால பௌர்ணமி விரதம் அப்படிங்கிறதும் கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு ஒரு மகத்துவம் இருக்குது. அந்த மாதத்தில் ஒவ்வொரு மாதத்தில் நாம் இருக்கக்கூடிய பௌர்ணமி விரதத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. அதே மாதிரி ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, பௌர்ணமி தினத்தன்று கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தென்படுங்க. இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் வரலாம், ஒரு சில ராசிக்காரர்களுக்கு துரதிர்ஷ்டம் வரலாம், ஒரு சில ராசிக்காரர்களுக்கு யோகமான பலன்களும் கொடுக்கலாம், இல்லை மோசமான விளைவுகளும் ஏற்படலாம். அந்த வகையில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவ கிரகங்களினுடைய அமைப்பு, அதிலும் பௌர்ணமி தினத்தன்று, அதிலும் இன்னொரு சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, போகி பண்டிகையும் இணைந்து வரக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்த மாற்றத்தின் காரணமாக சிம்ம ராசியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றங்கள் நிகழப்பெறுமா, இல்லை நீடித்த பிரச்சனைகள் இன்னும் வலுப்பெறுமா அல்லது முடிவு பெறுமா, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன சாதகமான நிலைகள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்பட போகிறது, என்னென்ன மோசமான விளைவுகள் எந்தெந்த விஷயங்களில் உருவாக போகிறது, உங்களுடைய காதல், திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பொருளாதாரம், நிதி நிலைமை, கல்வி, ஆரோக்கியம், இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயத்துலேயும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்குது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் சரி வராது, இதெல்லாம் நமக்கு சாதகமாக அமையாது அப்படின்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கைகூடி வர வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. உத்தியோகம் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தாலும் பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படுவதற்கு இந்த காலகட்டத்தில் கிடையாதுங்க. அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா, குடும்பத்தில் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சொத்து விவகாரங்களில் கவனமாகவும் இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையில் இடைவெளி குறைய ஆரம்பிக்கும். பிள்ளைகள் நலனில் கவனம் செலுத்துவீங்க. உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பெண்களுக்கு எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகலாம். எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் நல்லபடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. கலைத்துறையினருக்கு திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது. ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் பொழுதும் வாகனங்களில் செல்லும் போதும் கவனமாக இருப்பது முக்கியம். அரசியல் துறையினருக்கு எந்த காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறதும், வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது. திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க. பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்குங்க. முக்கியமான பணிகள் தாமதமாக தாங்க நடக்கும். மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகளில் தாமதங்கள் உண்டாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. உழைப்பு இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். உழைப்பை நீங்கள் அதிகமாக கடின உழைப்பை தர அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம்.
அதனால் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுடைய உத்தியோகமாகட்டும், இல்லை குடும்பம் ரீதியாகட்டும், இல்லை வேலை, இல்லைன்னா வியாபாரம், தொழில், இப்படி எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்பு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும். உழைப்பு கொஞ்சம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இருந்தாலும் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா சில நேரங்களில் மகிழ்ச்சி குடும்பத்தில் நிலவக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க. நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும் அப்படின்னாலும் கூட அவர்கள் மூலமாக சில சமயங்களில் நீங்கள் தேவையில்லாத சிக்கல்களையும் சிக்க வாய்ப்புகளும் இருக்குது. அதாவது அவர்கள் தேவையில்லாத கலகம் ஏற்படுத்துவாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இதன் காரணமாக சில அவமானங்களையும் நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கோபமும் இல்லை மூன்றாவது மனிதர்களுடைய பேச்சை கேட்கறதுனாலையோ பார்த்தீங்க அப்படின்னா அவமானங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலநிலை அமைகிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய பொறுப்புகளை அடுத்தவர்களை நம்பி ஒப்படைக்காதீங்க. உங்கள் மீது பொறாமை குணம் கொண்டவங்க உங்களை பழிவாங்க. இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க. புதிய எதிரிகளை உருவாக்கி கொள்ள வேண்டாம். அடுத்தவர்களிடம் அனுசரணையாக பேச பாருங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உயர் பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க. மரியாதை இல்லாமலும் யாரையும் நடத்தக்கூடாது. அது உங்களுக்கு மற்றொரு புறம் பிரச்சனையையும் பகைமையையும் ஏற்படுத்திவிடும். அதே மாதிரி கொஞ்சம் ரொம்பவும் இரக்க குணத்தோடு நடந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு முன் கோபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எரிச்சலாக இருக்கும். வேலைகளையும் சரி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலேயும் சரி, இல்லை வேலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாலேயும் சரி கொஞ்சம் எரிச்சல் வரத்தாங்க செய்யும். அதனால் மனதை எப்பொழுதுமே சாந்தமாகவும் அமைதியாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடற்பயிற்சி, தியானத்தை மேற்கொள்ளுங்க. தினமும் காலையில் வேலைக்கு போவதற்கு முன்பாக ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்துட்டு நீங்கள் வேலைக்கு செல்வது நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அடுத்தவர்கள் உங்களுக்கு தீங்கு நினைத்தாலும் நீங்கள் அவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்வீங்க. எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அதே மாதிரி பிரிந்து போன கணவன் மனைவி உறவு, உடன் பிறந்தவர்களினுடைய உறவு எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வகையில் இக்காலம் அமைய பெறலாம். வேலையிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, விட்டு போன நல்லது மீண்டும் உங்கள் கைக்கு சேரவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சற்று மேம்பாடு இருக்குங்க. இரவில் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் தவித்தவர்களுக்கு இறை நாமத்தையும் தினமும் இறைவன் ஆலயங்களுக்கு சென்று இறைவனை தரிசித்து வந்தீங்க அப்படின்னா அன்றைய நாள் நிம்மதியான தூக்கமும் உங்களுக்கு இருக்க வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது. அதே சமயம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிங்க. நினைச்சதை விட வேலையை நல்லபடியாக நடந்து முடிய கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் ஒரு முடிவுக்கு வர வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி தீராத குழப்பங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா கோர்ட்டு கேஸு வழக்குகள் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்க. அதே சமயம் உடல் அசதி, மன சோர்வு போன்றவை உருவாகலாம். இருப்பினும் கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட பாருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு அமைய பெறுகிறதுங்க. எத்தனை நாள் தான் இது போல் கஷ்டத்திலேயே வாழறது அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு திடீரென அதிர்ஷ்டமும் வரவும் வாய்ப்புகள் இருக்குது. திடீரென பணம் காசு வரும். திடீரென கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுடைய பக்கம் சாதகமாகவும் அமையும். அப்படி ஒரு சூப்பரான வாய்ப்பு உங்களுக்காக எதிர்காலத்தில் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம்.
அதே மாதிரி சந்தோஷமாக இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகிறீங்க அப்படின்னாலும் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று. இருந்தாலும் எக்காரணத்தை கொண்டும் முயற்சிகளை மட்டும் கைவிடாதீங்க. அனைத்துமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க. அதே மாதிரி கொஞ்சம் அலைச்சல் எல்லா விஷயத்துலையும் இருக்கும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வதோ இல்லை திட்டமிட்டு ஒரு செயல்கள் காரியங்களில் செய்யறதையோ நீங்கள் செய்ய பாருங்க. அதில் கொஞ்சம் அலைச்சலும் வரக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும். எல்லா வேலைகளையுமே இழுத்து போட்டு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு இருக்கப்பெறும். உதவிக்கு யாரும் வரமாட்டாங்க. இதில் அலுவலக வேலை, வியாபாரம் இவைகளை கவனிக்கவும் நேரம் பற்றாக்குறையாகவே இருக்குங்க. நேரத்தை சரி கட்டுறதுல இந்த காலம் நீங்கள் கொஞ்சம் சிரமத்திற்கு ஆளாகலாம்.